நேற்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலைச்சிறையில ஒரு இளைஞரை வந்து ஒரு 4 பேர் கத்தியால வீடியோ எப்படி பாக்குறீங்க? முதல்ல தமிழகத்துல இருக்கிறது திமுக ஆட்சியில அடிப்படையில இருக்கிறது பெரிய பிரச்சனை வந்து டாஸ்மாக் போதைப் பொருட்கள். நம்ம இளைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு நம்ம பார்க்கணும். லா அண்ட் ஆர்டர் சுத்தமா இல்ல. முதலமைச்சருக்கு கீழே தான் வரும் லா அண்ட் ஆர்டர். லா அண்ட் ஆர்டர் சுத்தமா இல்ல. அதே மாதிரி இந்த போதைப் பொருட்கள் தெருக்கு தெரு டாஸ்மாக், கல்லூரி பக்கத்துல டாஸ்மாக், பள்ளிக்கூடம் பக்கத்துல டாஸ்மாக், ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அந்த தெருவுல டாஸ்மாக். நானே வந்து ஒரு ஏரியால இருந்து டாஸ்மாக் வந்து எடுத்திருக்கேன். சோ இந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக வந்து இதுக்கு பதில் வந்து முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா எலெக்ஷன் வேற வரப்போகுது. இந்த எலெக்ஷன் வரும்போது போதைப் பொருட்கள் சுத்தமா இருக்காது, ஏழைங்களுக்கு அதுல சம்மதம் இருக்காது, டாஸ்மார்க் வந்து இருக்காது, 10 மணிக்கு மேல உங்களுக்கு காசு வராது. தமிழக கவர்மெண்ட் வந்து டாஸ்மாக் மட்டும் நாங்க நம்பி இருக்க மாட்டோம்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? எத்தனை தாய்மார்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை டெய்லி நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்துதான். இதுக்கு முதலமைச்சர் தான் பதில் சொல்லுவாங்க. மகளிருக்கு ஆல்ரெடி திமுக வந்து 1000 ரூபாய் வந்து மாதம் கொடுத்துருக்கு. எப்பல இருந்து நான் கேக்குறேன், எப்பல இருந்து எத்தனை நாளா கொடுத்துட்டு இருக்காங்க? இந்த வருஷம் அவங்க கிளம்புவாங்க. திமுக காங்கிரஸ் இருக்கிற ஒரே வேலை, நாங்க ஏதாவது வந்து எதிர்ப்பு தெரிய வைக்கணும். அது மக்களுக்கு சரியா இருக்கோ இல்லையோ, நம்மளுடைய தமிழகத்துக்கு கரெக்டா இருக்கோ இல்லையோ, நம்ம வந்து நியூஸ்ல இருக்கணும். நியூஸ்ல இருக்கிறதுக்கு நாங்க வெளிநடைப்படுவோம்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டே இருப்பாங்க. அன்புமணியினாலையும் பிரதமர் மேலேயும் நாங்க வழக்கு போடணும்னு சொல்லிட்டு ராமதாஸ் அது அவங்களுக்குள்ள பேசுற விஷயம். அதை நான் வந்து கமெண்ட் பண்ண முடியாது.